friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 21வது கொஸ்டினுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட், மாங்காய் பருப்பு கறி. இந்த மாங்காய் பருப்பு கறி எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மாங்காய் பருப்பு கறி. நம்ம ஊரில் இந்த சாம்பார் மாதிரி இது வந்து கேரளாவில் ஃபேமஸான ஒரு கறி. நல்ல புளிப்பு மாங்காவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சா சூப்பரா இருக்கும். மாங்காய் சீசன் டைம்ல எல்லாம் அவங்க இந்த மாதிரி கறி ரெகுலரா பண்ணுவாங்க. இந்த மாங்காய் பருப்பு கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மாங்காய் 1/4 கிலோ. ரொம்ப பொடியா கட் பண்ணக்கூடாது, இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணும். நல்ல புளிப்பு மாங்காவா எடுத்துட்டா நல்லா இருக்கும். வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் மீடியம் சைஸ் 1 மூடி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பூண்டு 5 பல். இதுதான் மாங்காய் பருப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள். இந்த மாங்காய் பருப்பு கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாங்காவை வேக வைக்கணும். அதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாங்காவை இந்த மண் சட்டியில போட்டுக்கலாம். அப்புறம் அதுலயே மஞ்சத்தூள், அப்புறம் இந்த மாங்காவுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாங்காவை வேகறதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுப்பை பற்ற வைக்கலாம். இந்த மாங்காய் வேகட்டும். இனி நம்ம தேங்காய், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் இந்த 4ஐயும் நைஸா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்ச தேங்காவை போட்டுடலாம். அடுத்து இந்த பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம் இதையும் அதுல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மாங்காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்லே பருப்பு, அதை இதுல ஊத்திடலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்கோம்லையே தேங்காய், ஜீரகம், பூண்டெல்லாம் அதையும் இதுல ஊத்திடலாம். இப்போ அரைச்ச தேங்காய் ஊற்றியாச்சு, வேக வச்ச பருப்பையும் ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு அதில் போட்டுடலாம். அடுத்து காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம இவ்வளோ நேரம் மிளகாத்தூளே போடலை, இப்போதான் இந்த தாளிக்கட்டையும் போடணும். இப்போ இந்த மிளகாத்தூளையும் இந்த எண்ணெயிலே போட்டுடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி பொரிஞ்சிச்சு பாருங்க, அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இனி நம்ம குழம்பு செஞ்சு வச்சிருக்கோமே அதில் தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ தாளிச்சு வச்சதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட மாங்காய் பருப்பு கறி ரெடி. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்தலாம். இப்போ நம்மளோட மாங்காய் பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாத்தோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.